வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பழிக்குமே அப்படின்னா, பழிக்காது அப்படின்னா இக்கு பழிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறுது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும்
குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பாரப வருடம் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐடி துறை, கம்ப்யூட்ரு, டெக்னாலஜி, இரவு பணி செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். 100க்கு 100% மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு இரவு பணி செய்யக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்குது. தொழில் வருமானம், குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பான முறையில் குழந்தை பேர் அப்படின்ற யோகம் நிச்சயமாக கூடி வரும். அதை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் மருத்துவத்தின் மூலம் தான் குழந்தை பேர் அப்படிங்கிறது அமையும். வாகன விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாகவும், கொஞ்சம் இல்லை அதிகமான கவனத்தோடு போகணும். ரொம்ப மெதுவாக போகணும். அதுக்கு ரொம்ப ஸ்டெட் ஸ்லோவில் போக சொல்ல கவனமாக போகணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். இருதயம் சம்பந்தப்பட்ட வகையில் கவனம் தேவை. இந்த பாரப வருடத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் அபய வரதீஸ்வரர் கோயில், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஆதிராம்பட்டினம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயில், திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய கோயில். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 100க்கு 100% நல்ல பலன்கள் தான் மிகுதியாக நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பாரப வருடம் என்ன மாதிரி பலன்களை தர இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாரப வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபருக்கு பிறகு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க இருக்குது. குறிப்பாக வேலை, தொழில் இது சார்ந்த வகையில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. வேலையில் ப்ரொமோஷன் உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறது அப்படிங்கிறதுனால ராசிக்கு 6, 8, ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, எனக்கு வைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகளும் நிலவை தான் செய்யும். அது ஒரு வரனுக்கு 2 வரன் பார்க்கும்போது தான் திருமணம் முடியணும் அப்படின்ற ஒரு அமைப்பு வரும். உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருமணத்துக்காக இருக்கட்டும், பொருளாதாரத்துக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பரிகாரம் அப்படின்னு எடுக்கும்போது கொச்சனூர் சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உணவில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது நீர் காய்கறிகள்னு சொல்லக்கூடிய அனைத்து உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய், அதே மாதிரி நீர் காய்கறிகள், ஒரு உதாரணத்துக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். சாஃப்டான உணவுகள், ரொம்ப செரிக்கிறதுக்கு கஷ்டமில்லாத உணவுகள், குறிப்பாக பூசணிக்காய் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு. மஞ்சள் பூசணி உணவில் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அது இந்த பாரப வருடத்தில் உங்களுக்கு யோகத்தை அதை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஜப்சா உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்சா விதைகள், துளசி அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணியில் கூட துளசி, அந்த மாதிரி துளசி போடலாம், கிராம்பு போடலாம், பட்டை போடலாம். இதெல்லாம் போட்டு அது ஊறினதுக்கு பிறகு நீங்கள் அந்த நீரை குடிக்கும்போது புதனுடைய ஆதிக்கம் உங்கள் உடலில் அதிகப்படுத்தி இந்த பாரப வருடம் உங்களுக்கு யோகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் கசப்பு சார்ந்த உணவுகளை நீங்கள் முழுதுமே அவாய்ட் பண்ணணும். பாகக்காய், அது மாதிரி கசப்பான உணவுகள், கோவக்காய், அதே மாதிரி உங்களுக்கு அதலக்காய், இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறத நீங்கள் குறைச்சிக்கணும். ரொம்ப ட்ராவலிங் அப்படிங்கிறத வச்சுக்கக்கூடாது. ஆனால் வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அதை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சரி, உங்களுக்கு ரொம்பவுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. இடமாற்றம் நல்ல விதத்தில் அமையும். இந்த ஆண்டு கல்வி நிலை குறிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம் அப்படிங்கிறனால அடிப்படை கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும், தொழில் கல்வியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். தொழில் சார்ந்த வகையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறலாம் மிகப்பெரிய அளவில் ஒரு அனுசரணையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஆஞ்சநேயருக்கு குறிப்பாக வெற்றிலை மாலை, அந்த வெற்றிலையும் எப்படி கட்டணும் அப்படின்னா 2 வெத்தலை ஒரு பாக்கு, இதை வச்சு 12 வெத்தலை மட்டும் வச்சு கட்டி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.